இயல்புக்கு அதிகமான மழைப்பொழிவை எதிர்பார்க்கலாம். குறிப்பா கிட்டத்தட்ட 60 சென்டிமீட்டருக்கு மேல மழைப்பொழிவு பதிவாகும். கண்டிப்பா புயலுக்கான வாய்ப்பு இருக்கு. ஒரே நாள்ல ஒரு தீவிர மழைப்பொழிவை கொடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. இடிமின்னலின் தாக்கம் அப்படிங்கிறது அதிகமா இருக்கும். அதுவும் உட்புற மாவட்டங்கள்ல அதிகமா இருக்க வாய்ப்பு இருக்கு. தீவிரமான மழைப்பொழிவு அப்படின்னு பார்த்தோம்னா நவம்பர் டிசம்பர் மாதங்களில் நம்ம எதிர்பார்க்கலாம். மெரிபா பன்னீர் சோடா. ஐ ட்ரஸ்ட் மெரிபா. உங்களோட பழைய தங்க நகைகளை விற்க, அடகு வச்ச தங்க நகைகளை மீட்டு நியாயமான விலைக்கு விற்க இப்பவே ஜிஎன்ஆர் கோல்டு ட்ரேடர்ஸ்க்கு கால் பண்ணுங்க. ஹாய், திஸ் இஸ் விஜே ரக்ஷயா பார்த்தி. பொதுவாகவே இந்த வடகிழக்கு பருவமழை அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா மக்களுக்கு மத்தியில் அதிகமான பதட்டமும் பயமும் இருக்கும். இந்த வடகிழக்கு பருவமழை எப்படிப்பட்ட பாதிப்புகளை நமக்கு தரும் அப்படிங்கிற வகையில் இதை பற்றி நிறைய விஷயங்களை நம்ம கூட ஷேர் பண்ண வெதர் ரிப்போர்ட்டர் ஹேமச்சந்திரன் அவர்கள் தான் இணைஞ்சிருக்காரு. வணக்கம் சார். வணக்கம். பொதுவாகவே நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த வடகிழக்கு பருவமழையை பொறுத்த வரைக்கும் மக்களுக்கு மத்தியில் ஒரு பதட்டம் இருந்துக்கிட்டே இருக்கும். இது எப்படிப்பட்ட பாதிப்புகளை தரும், இது எவ்வளோ பெருசாக நமக்கு வரும் அப்படிங்கிற மாதிரி. ஸோ இந்த வருடத்துக்கான வடகிழக்கு பருவமழை எப்படி இருக்கும்? குறிப்பாக பார்த்தோன்னா வடகிழக்கு பருவமழை என்றாலே நமக்கு சலனங்கள் சார்ந்த ஒரு மழைப்பொழிவு தான். அதாவது தாழ்வு மண்டலம், புயல் போன்ற அமைப்புகள் உருவாக்கி நமக்கு மழைப்பொழிவு கொடுக்குது. அதன் காரணமாகவே இந்த மக்களுக்கு இது குறித்தான ஒரு அதிகப்படியான ஒரு தகவல்கள் தேவைப்படுறதும் நம்ம பார்க்க முடியுது. இந்த வருடத்தை பொறுத்த வரைக்கும் அக்டோபர், நவம்பர், டிசம்பர் ஆகிய 3 மாதங்களில் இயல்பாக 44 சென்டிமீட்டர் தமிழகத்தில் மழைப்பொழிவு பதிவாக வேண்டும். இன்று வரைக்குமே நம்ம பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 11 சென்டிமீட்டர் அளவிற்கு மழைப்பொழிவு பதிவாகி இருக்கு. இன்னும் எஞ்சிய நாட்களில் ஒரு 5 முதல் 6 சுற்று வடகிழக்கு பருவமழையை நம்ம எதிர்பார்க்கிறோம். இயல்புக்கு அதிகமான மழைப்பொழிவை எதிர்பார்க்கலாம். குறிப்பாக கிட்டத்தட்ட 60 சென்டிமீட்டருக்கு மேலே மழைப்பொழிவு பதிவாகும்னு எதிர்பார்க்கப்படுது. இதுக்கு முன்னாடியே புயல்கள் எல்லாமே அதிக அளவில் ஒரு பாதிப்புகளை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னே சொல்லலாம். அந்த வகையில் இந்த வருடத்திற்கு ஏதாச்சும் புயல் வாய்ப்புகள் இருக்கா? கண்டிப்பா புயலுக்கான வாய்ப்பு இருக்கு. அதிலும் நவம்பர், டிசம்பர் மாதங்கள்ல வடகிழக்கு பருவமழை தீவிரமடைய இருக்கு. அது போன்ற ஒரு காலகட்டத்தில் அடுத்தடுத்து புயல்கள் உருவாவதற்கான ஒரு சூழலும் ஏற்படும். இந்த புயல்னா எந்த மாதிரியான புயலாக அமையும்? நார்மலாக ஒரு சிறிய பாதிப்புகளை கொடுக்கக்கூடிய ஒரு புயலாக இருக்குமா, இல்லை பெரிய பாதிப்புகளை கொடுக்கக்கூடிய ஒரு புயலாக? இப்போ நம்ம பார்த்தோம்னா 2018ஆம் ஆண்டுக்கு பிறகு வந்த அனைத்து புயல்களுமே ஒரு மழைப்பொழிவு கொடுத்த புயல்களாக தான் இருந்துச்சு. அதுவுமே பெரிய பாதிப்பை ஏற்படுத்தினுச்சு. ஆனால் காற்று பாதிப்பு அப்படிங்கிறது இல்லை. இப்போ நம்ம பார்த்தோம்னா 2022ஆம் ஆண்டு மாண்டஸ் புயல், 2020இல் நிவர் புரேவி, அதன் பிறகு மிக்ஜம் புயல், சென்ற வருடம் பெஞ்சல், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா அது கடந்து சென்ற பாதையில் அதீதமான மழைப்பொழிவு கொடுத்து அதன் காரணமாக வெள்ளப்பெருக்கு போன்றவற்றை பார்த்தோம். இந்த ஆண்டு இருக்கக்கூடிய நிகழ்வுகளும் நமக்கு மழைப்பொழிவை கொடுக்கக்கூடிய நிகழ்வுகளாக அமையும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. குறிப்பாக புயலே வந்தாலும் அது தீவிர புயலாக வலுப்பெற்றாலும் காற்று பாதிப்பு இருக்காது. அதே சமயத்தில் எங்கே கரையை கிடக்குதோ அந்த மாவட்டங்கள் மற்றும் அது பயணிக்கக்கூடிய உட்புற மாவட்டங்கள், இப்போ சென்னையில் கரையை கடந்தால் அது வேலூர் நோக்கி தான் நகரும். அப்போ வேலூர் வரைக்குமே அதன் தாக்கம் இருக்கும். அதன் தாக்கம் பார்த்தோம்னா மழைப்பொழிவு தான் அதிகப்படியாக கொடுக்கும். ஒரே நாளில் ஒரு தீவிர மழைப்பொழிவை கொடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. இந்த வருடத்தில் மழையாக இருக்கட்டும், புயலாக இருக்கட்டும், அதிகமாக எந்த இடத்த எந்த பகுதியை அதிகமாக பாதிக்கும்? இப்போ தற்போது பார்த்தோம்னா வடகிழக்கு பருவமழையின் துவக்கமே தென் மாவட்டங்களில் பரவலாக நல்ல மழைப்பொழிவை கொடுத்துருக்கு. இந்த ஆண்டை பொறுத்தளவுக்கு ஒட்டுமொத்த தமிழகத்திற்குமே இயல்புக்கு அதிக மழைப்பொழிவை நம்ம எதிர்பார்க்கலாம். அது கடந்த ஒரு 4-5 ஆண்டுகளில் பரவலான ஒரு பருவமழை அப்படிங்கிறது இல்லை. ஒரு வட மாவட்டத்தில் ஒரு குறிப்பிட்ட மாவட்டங்களில் மழை அதிகமாக பதிவாவதும், சில மாவட்டங்களில் மழைப்பொழிவு மிக குறைவாக பதிவாகிறது. தென் மாவட்டங்களில் ஒரு சீரான மழைப்பொழிவு இல்லை. இந்த ஆண்டு வடகடலோர மாவட்டங்கள், வடக்குள் மாவட்டங்கள், காவிரி டெல்டா மாவட்டங்கள், தென் மாவட்டங்கள் மற்றும் மேற்கு மாவட்டங்கள் என ஒட்டுமொத்த தமிழகத்திற்குமே நல்ல மழைப்பொழிவை நம்ம எதிர்பார்க்கலாம். அதில் குறிப்பாக வடகடலோர மாவட்டங்கள், காவிரி டெல்டா மாவட்டங்களில் தாழ்வு மண்டலம், புயல் போன்ற அமைப்புகள் அருகில் கரையை கடந்து மழைப்பொழிவு கொடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நீங்கள் முன்னாடியே சொன்னீங்க புயல் வரதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது அப்படிங்கிற மாதிரி. ஸோ இந்த மாதிரி சமயங்களில் எந்த மாதிரியான முன்னெச்சரிக்கையோடு நம்ம இருக்கணும்? குறிப்பாக பார்த்தோன்னா பொதுமக்களும் விவசாயிகளும் அவரவர் வீட்டில், இப்போ நமது வீட்டில் அதிகப்படியான மழை பதிவானால் தண்ணீர் வடிவதற்கான ஏற்ற சூழல் இருக்கா என்பதை உறுதிப்படுத்தணும். அவர்களது தெருக்களில் வடிவதற்கான சூழல் இருக்கா என்பதை உறுதிப்படுத்தணும். அப்படி இல்லாத பட்சத்தில் அதற்குரிய அதிகாரிகளை தொடர்பு கொண்டு அதற்கான ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்கணும். அது மட்டும் இல்லாமல் நமக்கு விவசாயிகளை பொறுத்த வரைக்கும் அவர்களது விளைநிலங்களில் தண்ணீர் தேங்காமல் பார்த்து கொள்ள வேண்டும். அவர்களது வடிகால்கள் சரியாக இருக்கா, ஆகாய தாமரை போன்றவை படர்ந்திருக்கும் பட்சத்தில் அவர்களது வடிகால்களை சரி செய்யும் பட்சத்தில் அது பெரிய ஒரு தாக்கத்தை இது போன்ற ஒரு மழைக்காலத்தில் ஏற்படுத்தும்.
இது மட்டும் இல்லாமல் அரசு தரப்புல அதிகப்படியான நடவடிக்கைகள் எடுக்கணும். இதுவரைக்கும் கடந்த ஒரு 4-5 ஆண்டுகள்ல இல்லாத அளவிற்கு ஒரு பரவலான மழைப்பொழிவை நம்ம எதிர்பார்க்கிறோம். அப்படி இருக்கும்போது மாவட்ட வாரியா அந்தந்த மாவட்டத்திற்கு தேவையான முன்னெச்சரிக்கை அப்படிங்கிறது இருக்கு. இப்போ நம்ம சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு மாவட்டத்தை எடுத்துட்டா இதுல குறிப்பா இந்த ஏரிகள் தான். இந்த ஏரிகள் சார்ந்து இருப்பதன் காரணமா தற்போதே கிட்டத்தட்ட 80% நீர் இருப்பு இருக்கு. இதன் காரணமா ஏரிகளை தொடர்ந்து கண்காணித்து அதற்கென தனி நீர் மேலாண்மை குழுவை அமைத்து அடுத்த வாரத்துல ஒரு அதிகப்படியான மழை நிகழ்வு இருக்குன்னா அதற்கு முந்தைய காலகட்டத்திலேயே சற்று தண்ணீரை வந்து திறப்பது அப்படிங்கிறது நல்லது. ஏன்னா நமக்கு அப்படி ஒரு நிகழ்வை நம்ம செய்யும்போது பெருமழை பெய்தாலும் தண்ணீர் வந்து பெரிய அளவில் திறக்கப்படுவதற்கான வாய்ப்பு இல்லை. அதுவே நம்ம சற்று கீழே போனோம்னா விழுப்புரம், கடலூர் போன்ற மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் தென்பெண்ணை ஆறு, கிடிலம் ஆறு மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். பெஞ்சல் புயலையும் தாக்கத்தை ஏற்படுத்துனுச்சு. அந்த ஆறுகளுக்கெல்லாம் நம்ம தண்ணீரை தேக்கி வைக்க முடியாது. ஒரு நிகழ்வு வந்து கரையை கடந்து உட்புற பகுதிக்கு போனால் முழுமையாக அந்த தண்ணீர் வந்து விழுப்புரம், கடலூர் மாவட்டம் வழியாக தான் வடியணும். அப்போ அந்த பகுதிகளில் கடலூர் மாவட்டத்தில் எந்தெந்த பகுதிகளெல்லாம் உடைப்பு ஏற்படலாம், எந்தெந்த பகுதிகளில் தண்ணீர் தேங்கலாம், அதே போல் எங்கெங்கெல்லாம் வெள்ள பாதிப்பு ஏற்படலாம் என்பதெல்லாம் முன்கூட்டியே அரசு வந்து கண்காணித்து அதற்கு தேவையான முன்னேற்பாடுகளை செய்யணும். இதுவே காவிரி டெல்டா மாவட்டங்கள் எடுத்துக்கொண்டால் அங்கு வந்து பெரிதாக வெள்ளப்பெருக்கு ஏற்படாது. அதே சமயத்தில் விவசாயிகள் பெரிதாக பாதிக்கப்படுவாங்க. தற்போது பெய்த மழையில் கூட நமக்கு அறுவடை விவசாயிகள் பெரிதாக பாதிக்கப்பட்டார்கள். அறுவடை செய்த தானியங்களை வந்து கொள்முதல் நிலையங்களை போட முடியல. அதே போல் முழுமையாக பயிர்கள் வந்து தண்ணீரில் மூழ்கி இருப்பதெல்லாம் பார்த்தோம். அதன் காரணமாக விவசாயிகளுக்கு தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளையும் அரசு எடுக்கணும். இப்போ சமீப காலமாக தொடர்ந்து ஒரு சில விஷயங்களை வந்து நம்ம கேட்டுக்கிட்டே இருக்கோம். இந்த மின்னல் தாக்கி வந்து உயிரிழப்பு, கடலூர், போலூர் இந்த மாதிரியான இடங்கள்ல, சென்னையிலேயே கூட நம்ம ஒரு 2 வீக்ஸுக்கு முன்னாடி பார்த்தோம். இந்த மாதிரியான சம்பவங்கள் நடந்துட்டு இருக்கு. இது குறிப்பாக எதனால நடக்குது? இப்போ அந்த சென்னை சம்பவம் குறித்து நானுமே பார்த்தபோது என்ன நடந்திருக்குன்னா, அந்த பையன் அடுக்குமாடி கட்டிடத்தோட மேல் புறத்துக்கு போயிட்டு ஃபோனில் பேசிட்டு இருந்திருக்காப்புல. பக்கத்தில் ஒரு தென்னை மரத்தில் தான் அந்த இடிமின்னல் தாக்கியிருக்கு. அதை தாக்குனப்போ அதோட தாக்கம் வந்து மொபைல்லையும் பாஸ் ஆகி தூக்கி வீசி தான் அவர் இறந்துருக்காப்புல. அப்போது நம்ம ஒரு ஹைட்டுக்கு, அதாவது அடுக்குமாடி கட்டிடங்களில் அது மாதிரி ஒரு மொட்டை மாடிகளில் போய் நிற்கிறத தவிர்க்கணும். மொட்டை மாடிகளில் போய் செல்ஃபோன் பேசுறது, நம்ம வீடுகள்லேயே இருந்தாலும் இந்த மழைப்பொழிவு வருது, இடிமின்னல் இருக்குன்னா அப்போ தான் நம்ம போய் ஜன்னல் கிட்ட போய் நின்று பார்ப்போம். அது மாதிரியான விஷயங்களை தவிர்க்கணும். அதே மாதிரி விவசாயிகளை பொறுத்தளவுக்கு அவங்க வந்து வேளாண்மை பணிகள்லாம் மேற்கொள்ளும் போது மழைப்பொழிவு வருது, இடிமின்னல் வருதுன்னா அவங்க அதிகப்படியாக போய் மரத்துக்கு கீழே நிற்பாங்க. அதை தவிர்க்கணும். மரத்துக்கு கீழே நிற்பதை தவிர்க்கணும். அதே போல் ஒரு 4-5 பேர் ஒரே இடத்துல குழுமி ஒரே இடத்துல நிற்கக்கூடாது. ஒரு 2 மீட்டர் இடைவெளியை விட்டு நிற்கணும். அதன் பிறகு பார்த்தோம்னா நமக்கு ஏரிகள், குளங்கள், குட்டைகள் இதிலெல்லாம் குளிக்கும் போது இடிமின்னல் தாக்குவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதன் காரணமாக இடிமின்னல் வரும் சூழலில் அவங்க நீர்நிலைகளை விட்டு சற்று தூரமாக பகுதிகளுக்கு செல்ல வேண்டும். இப்போ தற்போது வரைக்கும் வடகிழக்கு பருவமழை முழுமையாக தொடங்கலை. நமக்கு வந்து இப்போ பருவமழை தொடங்கி இருந்தாலும் நமக்கு தாழ்வு பகுதியோ அல்லது தாழ்வு மண்டலமோ உருவாகி மழைப்பொழிவு கொடுக்கல. கிழக்கு காற்று தான் மழைப்பொழிவு கொடுக்குது. இந்த காலகட்டத்தில் குறிப்பாக நமக்கு வந்து அக்டோபர் 21ஆம் தேதி வரைக்கும் இடிமின்னலின் தாக்கம் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும். அதுவும் உட்புற மாவட்டங்களில் அதிகமாக இருக்க வாய்ப்பு இருக்குது. அது போன்ற காலகட்டத்தில் மக்கள் சற்று எச்சரிக்கையாகவும் விழிப்புணர்வாகவும் இருக்கணும். ஒன்று, நீர்நிலைகளுக்கு அருகே செல்லக்கூடாது, மொட்டை மாடிக்கு செல்லக்கூடாது, செல்ஃபோன் கூடாது. ஈவன் நம்ம வந்து பைக்கில் ட்ராவல் பண்ணும்போது செல்ஃபோன் பேசிட்டு போனால் கூட இடிமின்னலின் தாக்கம் இருக்குது. கடந்த மாதம் பார்த்தோம்னா விருதுநகர் மாவட்டத்தில் ஒரு பையன் இறந்ததையும் பார்த்தோம். இதெல்லாம் மக்களுக்கு இது குறித்தான ஒரு விழிப்புணர்வு கண்டிப்பாக தேவை. இப்போ இந்த வடகிழக்கு பருவமழை எப்போ வந்து அதிகரித்து எப்போ இதோடைய தாக்கம் வந்து கம்மியாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு? இந்த ஆண்டு பார்த்தோம்னா நமக்கு வடகிழக்கு பருவமழை நீண்ட கால பருவமழையாக அமையும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. குறிப்பாக நமக்கு ஜனவரி மாதம் வரைக்குமே பருவமழை நீடித்து மழைப்பொழிவு கொடுக்க வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் ஜனவரி மாதத்தில் நமக்கு புயல் சின்னங்கள், புயல்கள் போன்ற தாக்கம் இருக்காது. அதே சமயத்தில் அது தீவிரமான மழைப்பொழிவு அப்படின்னு பார்த்தோம்னா நவம்பர், டிசம்பர் மாதங்களில் நம்ம எதிர்பார்க்கலாம். இப்போ அக்டோபர்லேயே துவக்கமே பார்த்தோம்னா தென் மாவட்டங்களில் பெரிய மழைப்பொழிவு கொடுத்துருக்கு. பல இடங்களில் பரவலாக மழை பதிவாகிட்டு இருக்கு. இது ஆரம்பம் தான். நமக்கு பிறகு நவம்பர் மத்தியில், நவம்பர் 15 தேதி வாக்கில் தான் பருவமழை தீவிரமடைவதற்கான ஒரு சூழல் ஏற்படும். அப்படி நவம்பர் மாதத்தில் தீவிரமடையும் போது பிறகு டிசம்பர் மாதத்திலையும் ஒரு இடைவெளி விட்டு தீவிரமடையும். குறிப்பாக நவம்பர் 2வது அரைப்பகுதி, டிசம்பர் மாதத்திலையும் நம்ம சற்று எச்சரிக்கையாக இருக்கணும். முன்னாடியே சொல்லியிருந்தீங்க டெல்டா பகுதியில் இது என்ன மாதிரியான பாதிப்புகளை தரும் அப்படின்னு சொல்லிட்டு. விவசாய மக்கள் இந்த மழையினால எந்த அளவுக்கு பாதிக்கப்படுவாங்க, அவங்களுக்கு முன்னெச்சரிக்கையாக இருக்கிறதுக்கு என்ன மாதிரியான சில விஷயங்கள்? இல்லை, இப்போ பார்த்தீங்கன்னா டெல்டா பகுதிகளில் 2 விதமான பாதிப்பு. தெற்கு டெல்டா பகுதிகளில் அறுவடை பணிகள் பாதிக்கப்பட்டிருக்கு. இந்த கொள்முதல் நிலையங்கள் அறுவடை செய்தவர்கள் கூட
நெல்லை வந்து உரிய நேரத்தில் வந்து கொள்முதல் நிலையங்களில் கொண்டு போய் சேர்க்க முடியாத ஒரு சூழல் இருக்குது. இந்த மழை இடையூறின் காரணமாக பெரிதாக பாதிக்கப்படுறதை பார்க்க முடியுது. இதுக்கு ஒரு தீர்வு அப்படின்னு பார்த்தோம்னா, குறிப்பாக இந்த ஈரப்பதம் அப்படிங்கிறது இருக்கும் நெல்லில். அது 17% இருந்தால் தான் கொள்முதல் நிலையங்கள் எடுத்துப்பாங்க. இனி மழைக்காலம் தொடங்கி மழை இடையூறு இருக்குது. இப்போ அரசு அதற்கான நடவடிக்கை எடுத்து 22% வரைக்கும் தளர்த்தி நெல் கொள்முதலை பண்ணணும். அதே மாதிரி நெல் கொள்முதலை அவங்க விரைவுபடுத்தணும் ஒன்று. மற்றொரு புறம் வடக்கு டெல்டாவில் பார்த்தோம்னா சம்பா பயிர்கள், அதாவது இளம் பயிர்கள் தண்ணியில் மூழ்கி பாதிக்கப்பட்டிருக்கு. அவர்களுக்கும் சற்று பாதிப்புங்கிறது இருக்கும். இது மட்டும் இல்லாமல் அறுவடை காலத்திலையும் ஜனவரி மாதத்திலையும் மழைப்பொழிவு இடையூறு அப்படிங்கிறது இருக்கக்கூடும். அதன் காரணமாக விவசாயிகளுக்கு சற்று மிகவும் வந்து ஒரு சேலஞ்சிங்கான ஒரு இயராக தான் இந்த இயர் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. இவ்வளோ நேரம் ஒதுக்கி இத்தனை விஷயங்களை எங்கள் கூட ஷேர் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி.